அனைவருக்கும் வணக்கம். நம்மள பல பேரும் ஸ்லைஸ் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணியிருப்போம். அந்த பழைய ஸ்லைஸ் கார்டில் இருந்த 3 மந்த் நோ காஸ்ட் இஎம்ஐ ஃபியூச்சரோட சேர்த்து ஸ்லைஸ் சூப்பர் கிரெடிட் கார்டுன்னு ஒரு புது கிரெடிட் கார்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த பெனிஃபிட்ஸ்க்காகலாம் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கும், அப்படி சார்ஜஸ்லாம் பே பண்ணி இந்த கார்டை வாங்கி யூஸ் பண்ணுறது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியனையும் இந்த வீடியோ மூலமா உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்லைஸை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோவோட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 2016 பைனோ பேலேட்டர் சர்வீஸா ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஃபின்டெக் கம்பெனியா தான் ஸ்லைஸ் தொடங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி கிரெடிட் கார்டெல்லாம் ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கிரெடிட் கார்டுக்கும் 2022 RBI செக் வச்சதுக்கு அப்புறமா பல மாசங்களுக்கு கடையை சாத்திட்டு கிளம்பிட்டாங்க. ஸ்லைஸ் இனிமே அவ்வளவுதான், இதுக்கப்புறமா அவங்க திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கும் போது நார்த் ஈஸ்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கை அக்யூர் பண்ணி ஸ்லைஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படிங்கிற நேம்ல ரீபிராண்ட் ஆகி சேவிங்ஸ் அக்கௌண்ட், பர்சனல் லோன், கிரெடிட் கார்டெல்லாம் ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய கிரெடிட் கார்டில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பெனிஃபிட்ஸை பற்றி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த கிரெடிட் கார்டை உங்களால் யூபிஐயோட லிங்க் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்க யூபிஐயோட லிங்க் பண்ணி யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல டைரக்டாவே கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணாலும் சரி, நீங்க பண்ணக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனுக்குமே 3% வரைக்கும் கேஷ்பேக் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த கேஷ்பேக்லயுமே ஒரு ட்விஸ்டை கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத எண்டில் சொல்றேன். நெக்ஸ்ட் பெனிஃபிட்டா இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பழைய கிரெடிட் கார்டில் இருந்த மாதிரியான சேம் ஸ்லைசி 3 ஃபியூச்சரை தான் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பண்ணிருக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணும்போது 3 மந்த் டெனர் வரைக்குமே நோ காஸ்ட் இஎம்ஐ ஆஃபரை ப்ரொவைட் பண்றதா சொல்லியிருக்காங்க. எல்லா டிரான்சாக்ஷனையுமே இந்த மாதிரி நோ காஸ்ட் இஎம்ஐயா உங்களால கன்வெர்ட் பண்ண முடியாது. இதுக்குன்னு ஒரு சில எலிஜிபிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய வேல்யூ அப்படிங்கிறது 2000 ரூபாய்க்கு அதிகமா இருக்கணும். அதோட உங்களுக்கு எந்த விதமான அவுட்ஸ்டாண்டிங் டியூவும் இருக்கக்கூடாது. லாஸ்ட் ஸ்டேட்மெண்டோட பில் அமௌண்ட்டை நீங்க ஃபுல்லா பே பண்ணிருக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்தாதான் உங்களால நோ காஸ்ட் இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தா கூட ஒரு சில கேட்டகரியில நீங்க பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனை இந்த மாதிரி நோ காஸ்ட் இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ண முடியாது. அப்புறம் ஸ்லைஸ் ஸ்பார்க் ஃபியூச்சர் மூலமா ஒவ்வொரு வாரமும் பாப்புலர் பிராண்ட்ல புது புது கேஷ்பேக் ஆஃபரையும் ப்ரொவைட் பண்றதா சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த கிரெடிட் கார்டில் பெனிஃபிட்னு எதுவுமே பெருசா இல்லாததுனால நம்ம சார்ஜஸை பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த கிரெடிட் கார்டை நீங்க வாங்குறதுக்காக எந்த ஒரு அமௌண்ட்டையும் ஜாயினிங் ஃபீயா பே பண்ண தேவையில்ல. அதே மாதிரி இந்த கிரெடிட் கார்டுக்காக எந்த ஒரு அமௌண்ட்டையும் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீயாவும் இவங்க கலெக்ட் பண்றது இல்ல. இப்போதைக்கு கம்ப்ளீட்டா லைஃப் டைம் ஃப்ரீயா தான் இந்த கிரெடிட் கார்டை ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. ஒவ்வொரு மாசத்தோட 21ஆம் தேதியில இருந்து உங்களுக்கான பில்லிங் சைக்கிள் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். 20ஆம் தேதி வரைக்கும் நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கான பில்ல அடுத்த மாசத்தோட 5ஆம் தேதிக்குள்ள நீங்க பே பண்ணி ஆகணும். இதை வச்சு பார்த்தோம்னா நீங்க இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய டேட்டை பொறுத்து 14 இருந்து 46 நாள் வரைக்குமான இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியடை இவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியடுக்குள்ளே நீங்க பில் அமௌண்ட்டை ஃபுல்லா பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் உங்களால பில் அமௌண்ட்டை ஃபுல்லா பே பண்ண முடியல அப்படின்னா மினிமம் டியூ அமௌண்ட்டையாச்சும் பே பண்ணி ஆகணும். நீங்க அப்படி மினிமம் டியூ அமௌண்ட்டையும் பே பண்ணாம இருந்தீங்கன்னா இவங்க உங்களுக்கு லேட் ஃபீ போடுவாங்க. அந்த லேட் ஃபீயா நீங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 100 ரூபாய்க்கும் கீழே இருக்கும்போது எந்த ஒரு லேட் ஃபீயும் போட மாட்டாங்க. 100 ரூபாய்க்கும் அதிகமான அமௌண்ட்டை நீங்க பே பண்ணாம இருக்கும்போது இந்த லேட் ஃபீயா 100 ரூபாயில இருந்து 1300 ரூபாய் வரைக்குமே சார்ஜ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்னதான் நீங்க மினிமம் டியூ அமௌண்ட்டை பே பண்ணி லேட் ஃபீல இருந்து தப்பிச்சிருந்தாலுமே நீங்க பில் அமௌண்ட்டை ஃபுல்லா பே பண்ணாத வரைக்குமே இவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போட தான் செய்வாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்கான இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 3.5%, அதாவது வருஷத்துக்கு 42%. இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம்ல அமௌண்ட்டை டைரக்டா வித்ரா பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஆனா உங்களால பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இந்த கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை உங்களோட ஸ்லைஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களோட கிரெடிட் லிமிட்ல 100%, அதாவது அதிகபட்சமா 2 லட்சம் ரூபாய் வரைக்குமே இந்த மாதிரி பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கான சார்ஜஸா நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 2.5%, அப்படி இல்லைன்னா 25 ரூபாய். இந்த 2 அமௌண்ட்ல எது அதிகமான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை சார்ஜா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் இங்க உங்களுக்கு எந்த விதமான ஃபியூயல் சார்ஜஸையும் மென்ஷன் பண்ணல. அதுக்கு பதிலா ஃபியூயல் டிரான்சாக்ஷனா இருக்கட்டும், ரயில்வே டிக்கெட் புக்கிங்கா இருக்கட்டும், இந்த கேட்டகரியிலாம் நீங்க இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி
ஒரு பில்லிங் சைக்கிளுக்கு அதிகபட்சமா 25,000 ரூபாய் வரைக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பே பண்ணாம டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். ஒரே பில்லிங் சைக்கிள்ல 25,000க்கு அதிகமான அமௌண்ட்டை இந்த கேட்டகரியில ஸ்பெண்ட் பண்ணும்போது நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 2% சார்ஜா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க பண்ணக்கூடிய எல்லா ரெண்டல் பேமெண்ட் அப்பவும் நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% அப்படி இல்லைன்னா 10 ரூபாய், இந்த ரெண்டு அமௌண்ட்ல எது அதிகமான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை சார்ஜா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பில்லிங் சைக்கிளுக்கு 25,000 ரூபாய் வரைக்கும் நீங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பே பண்ணாம யூட்டிலிட்டி டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். ஒரே பில்லிங் சைக்கிள்ல 25,000க்கு அதிகமான அமௌண்ட்டை யூட்டிலிட்டியில நீங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% சார்ஜா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் ரிலேட்டடா நீங்க ஏதாச்சும் ஸ்பெண்ட் பண்றப்பவும் நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% அப்படி இல்லைன்னா 10 ரூபாய், இந்த ரெண்டு அமௌண்ட்ல எது அதிகமான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை சார்ஜா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. போன்பே, அமேசான் பே மாதிரியான வேலட்ல நீங்க அமௌண்ட்டை லோட் பண்றப்பவும் நீங்க லோட் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% அப்படி இல்லைன்னா 10 ரூபாய், இந்த ரெண்டு அமௌண்ட்ல எது அதிகமான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை சார்ஜா பிடிச்சிப்பாங்க. இந்த கிரெடிட் கார்டை நீங்க வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டி எதையுமே இவங்க சொல்லவே இல்லை. இப்போதைக்கு இவங்களோட ஆப்ல வெயிட்டிங் லிஸ்ட்ல ஜாயின் பண்றதுக்கான ஆப்ஷனை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நீங்க இவங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்றதை பொறுத்து உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டை அப்ளை பண்றதுக்கான இன்வைட் சீக்கிரமா வரலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கேஷ்பேக்ல இருக்கக்கூடிய ட்விஸ்ட்டை பத்தி பார்க்கலாம். நீங்க இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்றதுக்காக கிடைக்கக்கூடிய கேஷ்பேக் அப்படிங்கிறது நீங்க இவங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. அப்ப இவங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லாதவங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டை கொடுக்கறது கஷ்டம் தான் நினைக்கிறேன். இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு 1% கேஷ்பேக்கையும், 3 லட்சத்துல இருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு 1.5% கேஷ்பேக்கையும், 5 லட்சம் ரூபாய் இல்ல அதுக்கு அதிகமான அமௌண்ட்டை ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு 2% கேஷ்பேக்கையும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்ற மாதிரியான 3% கேஷ்பேக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்க ஒரு ஸ்பெஷல் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். என்னன்னா உங்களோட குவார்ட்டர்லி ஆவரேஜ் பேலன்ஸ் அப்படிங்கிறது 5 லட்சம் ரூபாயா இருந்தாதான் உங்களுக்கு இந்த 3% கேஷ்பேக் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அது சரி, 5 லட்சம் ரூபாய் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட்டு வைக்கிறதா இருந்தா நான் ஏன்டா உன்ட்ட கிரெடிட் கார்டுன்னு வரப்போறேன். அப்படி பார்க்கும்போது மோஸ்டா எல்லாருமே இந்த 1% கேஷ்பேக் கேட்டகரியில தான் வருவாங்க. அந்த கேஷ்பேக்கையுமே ஒரு சில எக்ஸ்க்ளூடட் கேட்டகரியில நீங்க பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன் அப்போ கொடுக்க மாட்டாங்க. இந்த கேஷ்பேக் எல்லாத்தையுமே மணிஸ் அப்படிங்கிற ஃபார்மேட்ல தான் உங்களோட அக்கௌண்ட்ல ஆட் பண்ணுவாங்க. இப்படி கிடைக்கக்கூடிய ஒரு மணியோட வேல்யூ அப்படிங்கிறது 1 ரூபாய். இதை உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களால ரெடீம் பண்ணிக்க முடியும். இதுக்கான வேலிடிட்டி 3 இயர்ஸ். நீங்க அதுக்குள்ள இதை யூஸ் பண்ணல அப்படின்னா எக்ஸ்பயர் ஆயிரும். இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிரெடிட் கார்டில் பெனிஃபிட்னு எதுவுமே பெருசா இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு அதிகமான ரிவார்ட்ஸ்லாம் வேண்டாம், ஜஸ்ட் ரொட்டேஷனுக்கு காசு வந்தா போதும். அப்படி வரும்போது இந்த 3 month நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணி இதை வாங்கலாம். நீங்க எதுக்காக இந்த கிரெடிட் கார்டை வாங்குறதா இருந்தாலும் சரி, கரெக்டான டைம்ல பில்லை பே பண்ணிருங்க. அப்படி இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் போட்டே சொத்து எழுதி வாங்கிடுவான். உஷாரா இருந்துக்கோங்க. வரட்டா?